படமும் ஸ்டார்டிங்கே விஜய் அண்ணாது தான். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. விஜய் படம் ரொம்ப பிடிக்குமா? சொல்றதுக்கு வார்த்தை இல்லையேண்ணா. நிறைய தடவை பார்த்துட்டேன். எல்லாத்துலயும் ஒரு கருத்து இருக்கும். பெண்களுக்கு சப்போர்ட் பண்றோமா எல்லாத்துலயும் ஒண்ணு இருக்கும். அண்ணால மத்தவங்களை தோக்கறதுக்காக விளையாடக்கூடாது, நம்ம ஜெயிக்கணுன்றதுக்காக நம்ம விளையாட போதும். சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்க்குறோம். இப்போ சண்டை போட்டு எக்ஸாம் அப்போ 100 டைம் வந்து பார்க்கணும். எல்லா ஷோவுமே பார்க்கணும். அண்ணா வந்து என் உயிர். எங்கள் அண்ணன் எங்கள் தளபதி, அவர்னால மட்டும்தான் இது முடியும். அவர்னால மட்டும்தான் முடியும். இனிமேல் இல்லை, எப்போவுமே அவர்னால மட்டும்தான் 100ஆவது நாள் கொண்டாட்டம் கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு டே வந்திருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். கூட்டம், அந்த எதிர்பார்ப்பு. படம் பார்த்தாச்சு எல்லாருமே. எப்படியும் ஒரு 50-60 ரூபாய்க்கு மேலே பார்த்துருப்பாங்க விஜய் ஃபேன்ஸ். ஆனால் 100ஆவது நாள் கொண்டாட்டம் கண்டிப்பாக நம்ம வரணும், படம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. அந்த ஒரு இது 100ஆவது நாளாக இருந்தாலும் சரி, 150 200 அதெல்லாம் இல்லை. எங்கள் தளபதியை எத்தனை தடவை வேணால் நாங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்போம். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் நாங்கள். தளபதி வந்து 2-3 படம் தான் பெரிய பில்டப் பண்ணுவாங்க. ஆனால் தளபதி எப்பவுமே எவ்வளோ பெரிய மாசாக இருந்தாலும் சைலண்ட்டுக்கு இல்லை. அவர் எவ்வளோ இது இல்லை, எவ்வளோ பெரிய ஆளாக உணரணும். எப்பவுமே தளபதி மேலே போனாலும் சைலண்ட்டுக்கு இல்லை தான். தளபதி ஃபேன் சொல்லிக்க எல்லாருமே பெருமைப்படுறோம். என்னோட நேம் வந்து கார்த்திக். நான் தீவிர விஜய் ஃபேன். நான் எப்படி சொல்கிறதுனா, நான் ஒரு ரசிகர் மன்றம் ரெடி பண்ணுற அளவுக்கு நான் வந்து அவ்வளோ ஒரு தீவிர ஃபேன். நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நான் பார்த்தேன். வேறு லெவலில் இருந்தது. நான் அன்எக்ஸ்பெக்டே பண்ணல இப்படி ஒரு சீன் இருக்குன்னு சொல்லிட்டு. படம் 1 நாள் 2 நாள் 100 நாள் 1 நாள்லாம் எங்கள் தளபதி மட்டும்தான். எங்கள் தளபதி அடிச்சிக்க ஆளே கிடையாது. இங்கேன்னு இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்டு என் தளபதி தான் என்றைக்குமே ஃபஸ்ட்டு, தளபதி தான் என்றைக்குமே பெஸ்ட்டு. இந்த டைலாக்னா பிகிலே அது மாஸ்டர் வந்து ஆக்சுவலாக ஒருத்தர் இருந்தாலே அது ஒரு ப்ரெசன்ஸ் தான். இன்னொருத்தர் வேறு இருக்கார். படம் ஏற்க விஜய்னாலே வார்த்தையே இல்லை, அன்எக்ஸ்பெக்டடு. ஸோ விஜய் சேதுபதி வேறு இருக்கார். ஸோ 2 பேர் காம்பினேஷன் வேறு மாதிரி இருக்க போகுது. இனிமேல் பாக்ஸ் ஆஃபீஸ்னா தளபதி மட்டும்தான். அடுத்த சூப்பர் ஸ்டார் எங்கள் தளபதி மட்டும்தான். சந்தோஷம் இல்லைங்க, வாய் வார்த்தையில் சொல்லி சந்தோஷப்பட முடியாது. எங்கள் தளபதி எங்களை அந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்துறாரு. அது மட்டும்தான் உண்மை. என்றைக்குமே தளபதி மட்டும்தான் என்றைக்குமே. நீ 100 டே நான் வந்திருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. பட் ஆனால் என்னென்னா, இது எல்லா செலிப்ரேஷனையும் பார்க்குறத விட விஜய் வந்து நான் ஒரு 20 இயர்ஸாக ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இந்த 100 நாள் இதெல்லாம் தாண்டி இப்போ அவர் அடுத்த லெவலுக்கு வரணும்னு நினைக்கிறேன். அதாவது ஆஸ் அ ஃபேனாக சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஓட்டாக கன்வெர்ட் ஆகணும்னு நான் எதிர்பார்க்குறேன். வேற என்ன, மாஸ்டருக்காண்டி வெயிட் பண்றோம். அது எப்படி வரும்னு எக்ஸ்பெக்டேஷனே பயங்கரமா இருக்கு. டீசர் பாத்தீங்கன்னா அதே ஒரு பயங்கர வெறித்தனமான ஒரு கிரியேஷன்ஸை வந்து அவங்களோட ஆடியன்ஸ்க்கு வந்து கொடுக்குது. ஃபர்ஸ்ட்லேயே நம்ம என்ன எக்ஸ்பெக்டேஷனோட உள்ள வந்தோமோ அந்த டேக்கும் அதே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதே ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து தளபதியோட படம் வந்து மக்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது 300 நாளாவது வந்தா கூட இதே மாதிரி தான் இருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஒரு டைலாக் ஒன்று சொல்வாரு, நெஞ்சில் இருக்கிற ஊருக்காண்டி முதுகுல இருக்கிற ஊருக்காண்டி விளையாடாத, நெஞ்சில் இருக்கிற பேருக்காண்டி விளையாட. எதுவும் டைலாக் சொல்லுவோம். அந்த டைலாக் ரொம்ப பிடிச்சிருக்கும். மற்ற இதோட எங்க தளபதிக்கு இது வேற லெவலு. இது 270 கோடின்ட்டு சர்க்கார் சொன்னாங்க. இது அதோட வேற லெவலு, 300 கோடி. இப்ப நண்ட இது தர்பார் படம் 230 கோடி வரைக்கும் தான் கலெக்ஷன் பண்ணிச்சு. வேற எந்த படமே பண்ணல. இது யூடியூப்ல பார்த்தா தளபதி 350 கோடி வரை குத்துட்டாப்புல. இது வர மாஸ்டர் வந்து 400 கோடி கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ரொம்ப பெருமை. Happy Diwali,
100 நாள் ஓடிச்சா மனசாட்சிக்குதா? எதனா மனசாட்சிக்குதா? 100 நாள் ஒன்றா மனசாட்சிக்குதா? ஓடாத 10க்கு 100ஆவது நாள் செலிப்ரேஷன் எதுக்கு தேவையில்லாத இதெல்லாம்.